சுற்றுலா நகரமான உதகையில் வணிக சிலிண்டர் விநியோகம் 50% பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உதகையில் வணிக சிலிண்டர் விநியோகம் 50% பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தட்டுப்பாடு காரணமாக மின்சார அடுப்புகளுக்கு உணவகங்கள் மாறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணிக சிலிண்டர் விநியோகம் 50% பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை முதல் வணிக சிலிண்டர்கள் வழங்கப்பட மாட்டாது என்ற தகவலால் ஹோட்டல் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சிவக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவக்குமார், சொல்லுங்க, உதகையில் தற்போது சிலிண்டர் விநியோகம் 50% பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஹோட்டல் உரிமையாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் தொடர்ந்து மூடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா நகரமான உதகையில் நேற்று முன்தினம் 100% சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்தன. நேற்று பாத்தீங்கன்னாக்கா 50% மற்றும் கேஸ் வழங்கியுள்ளனர். இன்றைய நிலைமையில் பாத்தீங்கன்னாக்கா 6 சிலிண்டர் கொடுக்க வேண்டிய இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா 2 சிலிண்டர்கள் மட்டுமே ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியாக சுற்றுலா பயணி வருகை குறைவாக இருப்பதாகவும் வரும் நாட்களில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டால் உணவகங்கள் மூடப்பட வாய்ப்புள்ளதாகவும் சுற்றுலா தொழில்கள் மற்றும் உணவு முழுவதும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சில முக்கிய உணவகங்கள் மற்றும் தங்கு விடுதிகளில் மின்சார அடுப்பு அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டீ, காபி, சாதம், சாம்பார் என சில உணவுப் பொருட்கள் தயாரிக்க மின் அடுப்புகளை பயன்படுத்தும் நிலைக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. மேலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்காத பட்சத்தில் சில உணவுகளை தயாரித்து வழங்கவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். மற்ற இடங்களில் விறகுகளை வைத்து அடுப்பு எரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திலிருந்து மரங்களை வெட்ட தடை உள்ளதால் விறகுகளை வைத்து அடுப்புகளை எரித்து உணவு உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டலுக்கு 6 முதல் 7 சிலிண்டர் வரை ஹோட்டல்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் நேற்று 4 சிலிண்டர்கள் மட்டும் வழங்கியுள்ளனர். இன்று 2 சிலிண்டர் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாளை முதல் வணிக சிலிண்டர்கள் வழங்கப்பட மாட்டாது என எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வருகை பெரிவாக பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ நேற்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 6-7 சிலிண்டர் ஒரு நாளைக்கு தேவைப்படும். நேற்று வரைக்கும் 2, 3, 4 கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 2 தான் கொடுத்தாங்க. நாளையிலேருந்து அது கூட வராதுன்றாங்க. அவங்க டீலருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டியை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், ஆனால் அங்கேருந்து திரும்பி வர்றதே இல்லை வண்டி, அதனால் எங்களுக்கு ஸ்டாக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை மாவட்டத்தை பொறுத்தளவு அடுப்பு விறகெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. விறகு வெட்டுறதுக்கெல்லாம் இங்கே தடை இருக்குது, கிடைக்கிறது இல்லை. அதனால் அதை இம்மீடியட்டாக நான் கன்வெர்ட் ஆகி அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எலக்ட்ரிக்கல் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. இப்போ கூட நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் பாதி ஐட்டத்தை கம்மி பண்ணி லிமிட்டட் ஐட்டம் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ சுற்றுலா பயணிகளை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவங்க வந்தாலும் என்ன கொடுக்குறதுன்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.